காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே பார்ப்போம். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி வைஸ்ட் ஹாரர் கேம் பிளே தான் இருக்க போது பெக்காஸ் இது தான் பாப்பீஸ் ப்ளே டைம் சாப்டர் 1. ஸோ அந்த சாப்டர் 1 கேம் பிளேயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1 மட்டும்தான். ஏன்னா இந்த கேமில் வந்துட்டு ஸ்டோரி பேஸ்டு கேம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கேமிலோட அடுத்தடுத்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மோஸ்ட்லி. ஏன்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வந்துட்டு 20% தான் இருக்கீங்க, மற்றபடி யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நாட் சப்ஸ்கிரைப்டு தான் அதிகமாக இருக்கீங்க, 80% பக்கம் நாட் சப்ஸ்கிரைப்டு. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் 1K ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்றது உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காம நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டு இல்லை 20 செகண்ட் நான் டைம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இன்ட்ரோவை போட்டு நம்ம உள்ளே போகிற கேப்பில் இன்ட்ரோ பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்போல்லாம் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடுது. ஸோ வந்துட்டு நிறையா நோய்கள் வேறு ஈஸியாக இப்போ பரவிட்டு இருக்குது புதுசாக. இன்னும் மட்டன் குனியாக வரப்போகுதுன்றாங்க அடுத்தது. அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இம்யூன் அதிகமாக தேவை. ஸோ அந்த இம்யூன் வெயிலிருந்தும் கிடைக்கும், அந்த வாட்டர்லேருந்தும் கிடைக்கும். நீங்கள் டெய்லியும் நல்லபடியாக காலையில் எதிர்த்தோன்னே சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு சுடு தண்ணியில் குளிங்க மோஸ்ட்லி. ஏன்னா சுடு தண்ணி உங்கள் பேக்டீரியாவெல்லாம் கிளியர் பண்ணும். அண்டு செகண்டு தண்ணி குடிங்க. காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே காஃபி குடிக்கிறீங்களோ இல்லையோ தண்ணி குடிங்க. ஸோ ஓகே, வீடியோ அட்வைஸ் போதும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் மீடியா பார்த்துக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. கேம் பிளேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ சீனை வந்துட்டு காட்டுறாங்க. ஏதோ வந்துட்டு ஒரு சிடி விற்கிறவன் ஒருத்தன் சிடி விற்கிறவனா இல்லை இவன் என்னன்னு தெரில, பட் எவனோ வந்துட்டு நமக்கு பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் டால் ஃபேக்ட்ரி வச்சேன். பட் அந்த டால் ஃபேக்ட்ரியை ஒரு அந்த டால் ஃபேக்ட்ரியில் அமானிஷன் நிறைய நடந்துச்சு அந்த பொம்மைனால. அதனால் வந்துட்டு நாங்கள் வேறு வழி நம்ம டால் ஃபேக்ட்ரி இழுத்து மூடணும், கவர்மெண்ட்டே எங்கள் டால் ஃபேக்ட்ரி இழுத்து மூடிடுச்சு. பட் இப்போ அந்த டால் ஃபேக்ட்ரியில் யாருமே இல்லை, இன்னமும் டால் ஃபேக்ட்ரியில் அம்மா நடந்து தான் இருக்குது எக்ஸட்ரா நிறையா சொல்லிட்டு போகிறான். ஸோ அந்த பொம்மை தான் இதுவாம்மா. ஸோ அந்த பொம்மை பேர் பாப்பி. ஸோ தான் இந்த கேமோட நேமாக வச்சுருக்காங்க, பாப்பீஸ் ப்ளே டைம் அப்படின்றது தான் இந்த கேமோட நேமு. ஸோ இந்த கேம்லேயோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட் பிலோ. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் உங்கள் ஒப்பீனியன் தெரிஞ்சுட்டு உங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்ச விதமாக. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பிலோ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த பொம்மைக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணி விடலாம், என்ன மாதிரிலாம் அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டாங்க, எப்படி இந்த பொம்மையை செஞ்சு எப்படி இந்த பொம்மையை பராமரிக்கிறது அப்படின்றத கொண்டு காட்டுறாங்க. பாப்பி ப்ளே டைம் 599 அப்படின்றது அந்த பொம்மையோட ருப்பீஸாக இல்லை இந்த சேப்போடைய ஒரு வெர்ஷன் அப்படின்றது எனக்கு தப்புன்னு தெரியல. வாட் இஸ் த டைம் ஏன்ட்டு கேட்குறீங்க? ஓகே, இது வந்துட்டு ஏதோ ஃப்ளாஷ்பேக் போல், ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு கூலி ப்ரோ. என்ன இவ்வளோ பொம்மையா? ஏய் கூலியா இவ்வளோ பொம்மை? என்ன மண்டையாட்டுது? முடியாது முடியாது முடியாது. என்னடா முடியாது? உங்களை என்ன சாப்பாட்டுக்கு வேலை உப்புமா சாப்பிட சொன்னோமா? முடியாது முடியாதுன்றீங்க. இல்லை காலம்புற சேமியா சொன்னோமா? முடியாது முடியாது முடியாதுன்னு மண்டையாட்டுறானுங்க, மொட்டை தலையானுங்க. எவ்வளோ பெரிய ஆள் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு இருக்க சிஎன்ஜி. இப்போ தான் நமக்கு கேமோட இன்ட்ரோவே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாப்பீஸ் ப்ளே டைம். ஸோ இது செம்ம ஹாரர் கேம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபைண்ட் த ஃப்ளவர். ஓகே எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஸ்டாப் 10 years ago we're still here. நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கோம். ஃபைண்ட் த ஃப்ளவர் அப்படின்றாங்க. ஃபுட்டேஜ் ஏதோ வீடியோ ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுன்றாங்க சைடில், பட் அதை நான் சரியாக பார்க்கல. ஓகே என்னன்னு தெரியல, பட் நம்ம கேம் பிளேக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஒரு தடவை நம்ம காலை முன்னாடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த காலை பின் வாங்கவே கூடாது. நேராக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்ளத்திலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. ஐயோ அதான் சொல்லுவாங்களே. ஓகே, இப்போ ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே விட்டாங்க, பட் இங்கேருந்து எப்படி வெளியே போகணும்னு தெரில. ஓகே, கிராஃபிக் வந்துட்டு அந்தளவுக்கு மொக்கன்னு சொல்ல முடியாது. இது என்ன டேப்பு? எடுத்துட்டேனா? அந்த டேப் எடுத்துகிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதோ ரூம் இருக்குப்பா. ஓகேப்பா, இந்த இடத்துல புளியா இது தேனியா? புளியா தேனியான்னு தெரியலையாடா. என்னடா இது? காலை காணோம். மேபி இது புளின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் தேனி மாதிரி இந்த மண்டையில் 2 சுழி இருக்குது? ஏன் 2 சுழி இருக்குது எனக்கு புரியவே இல்லை. இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே கூல். இது என்னது? டிங் 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 டிங். என்னடா அட்டோரி டைலாக் சொல்லிட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட். இது ஏதோ பசுல் போல், நமக்கு சத்தியமாக புரியல என்ன பசுல் அப்படின்றத நம்ம தேடி பார்ப்போம். நம்ம மூளைக்கு எட்டாததாக இருக்க போது எப்படியோ மனுஷன் மூளைக்கு எட்டுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்ப்போமா? ஒன்றுமே புரியல, பட்டு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அந்த டோரும் க்ளோஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்?
ஆமாம், நான் இந்த இடத்துல தான் ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்று எடுத்தேன். அதை அந்த கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்க முடியும்னு நினச்சேன். இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கா? ஓ மை குட்னஸ், ஐ டோன்ட் நோ. சாரி ஃப்ரெண்ட், நான் இவ்வளோ நேரம் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ இந்த ரூமில் ஏதாவது கம்ப்யூட்டர் இருக்கான்னு பார்ப்போம். மேபி அந்த கம்ப்யூட்டர் இருந்தால், இல்லை கம்ப்யூட்டர் இல்லை, ஸோ மொக்கம் வாங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் கூட காணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ கம்ப்யூட்டர் இருந்தால் இதை அந்த சிடியை உள்ளே போட்டு பார்க்கலாம், அதில் ஏதாவது ஃப்ளாஷ்பேக் வரும்னு நினச்சேன். ஓ புரியுங்க, இந்த ட்ரெயினில் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதை டாய் ட்ரெயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நான் இது வந்துட்டு நிறைய ரிசப்ஷன்ஸில் அண்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயோ ஒரு பார்க் இருக்குது நம்ம ஊருக்குள்ளேயே, அந்த பார்க்லேயே போயிருக்கேன். பட் நான் ஊர் எதுவும் அப்படி திரும்ப கேட்காதீங்க. ஏன்னா நான் முன்னாடி போட்ட வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் செக் த வீடியோஸ். ஏன்னா ஓல்டு வீடியோஸில் தான் நம்மளோட நிறையா நினைவுகள் ஒழிஞ்சிருக்கு, நிறையா கண்டென்ட்டுகள் இருக்குது, நிறையா கண்டினியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த இது பார்த்து வந்தீங்க. இப்போயும் இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? இப்போ நான் இந்த இடத்துக்கு போய் வெயிட் அ செகண்ட் ஃப்ரெண்ட், அந்த இடத்துல நம்ம கலர் கலராக பசுன்னு பார்த்தோம்ல, அப்போது இந்த ட்ரெயினில் எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரீனு, பிங்கிஷ் மாதிரி ஒரு கலரு, எல்லோ ரெட்டு. ஓகே இருங்க, க்ரீனு பிங்கிஷ் மாதிரி ஒரு கலரு, ஸ்கின் கலர் மாதிரி, க்ரீனு ஸ்கின் கலரு, ஸ்கின் கலர்னே வச்சுப்போம். அப்புறம் க்ரீனு ஸ்கின் கலரு, எல்லோ ரெட்டு. எஸ், க்ரீனு க்ரீன்டா, இந்த கலர்டா, எல்லோ ரெட்டுடா. ஓகே, டோர் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓலி ப்ரோ, வாட் ஹேப்பன்? ஐ டோன்ட் நோ. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஃபைனலாக அந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது, நம்ம அந்த இடத்துல எடுத்துகிட்டு க்ரீன் கலர் டிஸ்கோ. ஓகே, அப்போ என்ன, இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் டிஸ்க் இருக்குப்பா. அப்போ இது இதில் போட முடியுமா என்ன? ஓகே, ஏதோ வீடியோ ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஐயோ நமக்கும் மூளை இருக்கியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம சேனலில் லைவ் இருக்குது. ஸோ லைவில் நம்ம என்ன கேம் ப்ளே போடலான்றதை நான் அந்தளவுக்கு இன்னும் டிசைட் பண்ணல. நான் ரோப்ளாக்ஸில் ஒரு ஆசமான கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் நான் லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது என்ன கேம் அப்படின்றது சர்ப்ரைஸ். ஸோ நான் ஏற்கனவே அதை போஸ்டராக போட்டுட்டேன். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட்டாக போட்டுட்டேன். ஸோ அந்த போஸ்ட்டை வந்துட்டு பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. புல் ட்ரிகர் டு ஃபயரு. ஓ ஓகே, புல் அகைன் டு ஃபிக்ஸு. ஓகே, ஒன்லி ஃபயர் ஸ்மால் ஆப்ஜெக்ட்டு ஹேண்டில்ஸ். 2 கை. ஆமாம், ஏதோ இந்த 2 கை வச்சு தான் இந்த கேம் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் பிளேயர் மேலே இது பட்டா இன்ஜுரி ஆயிரும்னு ஏதோ சொல்கிறாங்க போல். ரேட்டிங் ஓகே கூல், நிறையா சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்றுமே புரியலையாடா. வாட்ஸ் த டைம்? ஏய் என்னடா எப்போ பார்த்தாலும் வாட்ஸ் த டைமு? ஸோ கூல், நமக்கு வந்துட்டு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் போட்டோன்னே எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு இந்த ஹேண்டு வந்துட்டு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, இந்த ஹேண்டு தான். ஓகே, இது நம்மளால் வேண்டிய அளவுக்கு இழுத்துக்க முடியுமா? சூப்பரு. அப்போ எதை வேணால் இழுக்கலாமா? ஓகே கூல். இது இழு. எல்லாத்தையுமே இழுக்கிறான் இவன். சூப்பரியா, கூல். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஹேண்டை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஸோ ப்ளீஸ் டூ லைக். ஓகேங்களா, ப்ளீஸ் டூ லைக் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பிலோ யுவர் ஒப்பீனியன். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட இது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கை இங்கே நான் வச்ச உடனே ஸ்கேன் ஆகுது. பார்த்தீங்களா, என்ன விவரமாக இருக்கீங்க ஏங்கடா. சாரி, லோடிங் இன் ப்ராக்ரெஸ்ஸா? ஐயோ பாய் வேறு ரொம்ப வளருது ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? ஏய் இவன் தானே அந்த இன்ட்ரோக்கு முன்னாடி காமிச்ச அந்த இது பொம்மை ப்ளே டைம். என்ன ப்ளே டைம் அண்ட் கோ? ப்ளே டைம் அண்ட் கோன்னு போட்டிருக்கு. என்ன ப்ளே டைமு என்ன கோ? ஒன்றுமே புரியலையே ப்ரோ. ஒருவேளை இந்த பட்டன் அழுத்தமா? இல்லையே, அழுத்த முடியலையே. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ரெட் கலரில் ஒரு கை மாதிரி காட்டுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சத்தியமாக எனக்கு புரியல. இப்போது நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலாக? ஓகே, இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இதான் நம்ம வந்த வழியாக இருந்தோம். வெயிட் செக், என்ன பண்ணுவோம், வேறு ஓட மாட்டோம். ஓகே, நம்ம வந்த வழி இங்கே இருக்குது. அப்போது இது என்ன வழி? இங்கே வச்சு பார்ப்போம். மேபி இதுதான். ஓகே கூல், ஏதோ ஆயிடுச்சு இப்போது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கே தெரியல. அந்த சர்க்கியூட் வந்துட்டு எங்கேயோ போச்சு. பட் அந்த சர்க்கியூட் எங்கே போகுச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஃப்ரெண்ட். ஏன் அந்த சர்க்கியூட் இப்படி வீணாக போச்சு, எங்கே போச்சு அப்படின்றது எனக்கு சத்தியமாகவே தெரியல. என்னடா அநியாயமாக இருக்குது. இவனை பிடிச்சி இழுக்கலாமா? வெயிட்,
எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கலாம் தானே சொன்னீங்க. அவன் மூஞ்சியில் பீச்சங்காயை வைக்க இப்படி தான் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பீச்சங்காயை கொண்டு போய் அவன் மூஞ்சிக்கிட்ட வச்சுட்டு வரோம். இந்த இடம் ஓப்பன் ஆகுமா? தள்ளு தள்ள மாட்டான். வீணா போனவன். என்னடா உனக்கு பிரச்சனை? இது தள்ளு. என்னடா இப்போ என்ன ஆச்சு? இந்த இடத்துல வருது, இதுக்குள்ளே தான் போகுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக? ஃப்ரெண்டு இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட் நம்ம போகணும். அப்போ ஏதோ ஒரு வழியில் நம்ம இதுக்குள்ளே போகணும். பட் எப்படி போகிறது? பவர்னு போட்டிருக்கு. நம்ம இதுக்குள்ளே எப்படி போகணும்? ஐ டோன்ட் நோ. ஃப்ரெண்டு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? மேபி தெரிஞ்ச கமெண்ட்னு சொல்லுங்கப்பா. தெய்வம் ஐயோ என்னையா இது அநியாயமாக இருக்குது. ஓகே இதில் பேசாமல் எல்லா பெட்டியும் இழுத்து போட்டுடலாமா? நவுறு இங்கே வா என்ன இருக்குது? இல்லை ஒன்றுமே இல்லை. என்னடா வீணாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே இது என்னது? அடைச்சி சென்சிட்டிவிட்டி மக்கையாக இருக்குது சத்தியமாக. இதே கேம் பிசியில் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி நம்மகிட்ட இப்போ பிசி டீட்டெயில் இருக்குல்லையா, அந்த கேம் நம்மளால் விளாட முடியாது. பட்டு பிசியில் நீங்கள் விளாட்ணுன்னு நினச்சிங்க, உங்கள்கிட்ட பிசி இருக்குது நல்ல கண்டிஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பிசியில் அவசமாக இருக்கும். ஸோ மொபைலே எந்த அளவுக்கு கிளியாரிட்டி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல கை வச்சு பார்ப்போமா? இல்லை ஒரு ரியாக்ஷனும் இல்லை, நோ ரியாக்ஷன். இந்த இடத்துல ஒன்றும் ஆகலை. அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் இருக்குது. அப்படின்னா நமக்கு மேபி ரெட் கலர் கையும் கிடைக்குமா என்ன? ஃப்ரெண்ட் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட். ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? மேபி இந்த இடத்த இது பண்ணிவிட்டு இருங்க, நம்ம இந்த சைடு போவோம். திரும்ப இங்கே ஏதாவது கிடைக்குதா? இங்கே என்னடா ஒன்றுமே கிடைக்கல. இந்த இடத்துல தான் எனக்கு இது கிடச்சிச்சு. பட் இப்போ ஒன்றுமே இல்லையே. தம்பி டிவி திரும்ப ஆஃப் பண்ணலாமா? இருங்க. ஏய் ஆஃப் ஆகும். ஒன்றுமே ஆகலையாடா ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்டு இப்போ பண்ணணும்? ஆக்சுவலாக எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஓ இல்லை டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். சி ஏன்டா இப்படி இருக்குது? சீஞ்சி கண்ணு கூட போனோன்னா இருக்கேடா. என்ன மேலே கூட நான் ஏதோ சிசிடிவி தெரியுதுன்னு நினச்சேன். ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? இருங்க. ஓகே இது என்னது? ஏய் பாய் நம்ம ஒரு வழியாக அது என்ன புதிர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அண்ணன் ரொம்ப நேரமாக கிச்சன் நின்றுருக்காருல. ஸோ இவர் ஏன் ஹேண்ட் இப்படி தூக்கிட்டு அக்கலை கட்டி நின்றுருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல கீ வச்சுருந்துருக்காரு அண்ணே. நான் இவ்வளோ நேரமாக பார்க்கல, இப்போ தான் நோட் பண்ணி எடுத்தேன். அந்த கீ எடுத்தோடனே, அது கீயா என்னன்னு தெரில, பட் லிவர் மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்தோடனே இந்த டோர் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த டோர் ஓப்பன் ஆனோடனே நான் இதை டச் பண்ணேன், இந்த டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நானும் சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இது என்னடா? இது என்ன புதுசாக இருக்குது? ஏதோ டிஸ்ட் வைக்க போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு மரண ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கு. என்னென்ன இன்னைக்கு பண்ண போகிறான்னு தெரியலையே. சரி விடுங்க, எதுக்கும் சேஃப்டியாக இருப்போம். என்னடா இது? ஓகே இருங்க, லைட்டாக பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஒன்றும் தெரியல எனக்கு ஆக்சுவலாக. இப்போ பிரைட்னஸ் வச்சக்கப்புறமும் ஒன்றுமே தெரியல. என்னடா இது கட்டையை எடுத்து அடிக்கிறீங்க? என்னடா கட்டையா? வாண்ட்ஸ் டு ப்ளே. பாப்பி வாண்ட்ஸ் டு ப்ளேவா? என்ன வாண்ட்ஸ் டு ப்ளே? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? அட கோழைங்களா. இருங்கயா ஹை வோல்டேஜ். சரி ஓகே இந்த ஒயர் எடுக்கணுமா? என்னண்ணா தெரியலையே. மேபி இங்கே கனெக்ட் பண்ணுமா அந்த ஒயர் எடுத்து? எட்ரா இந்த ஒயரை எடுறா. இருங்க எடுப்பான். அட தூ கரும்பு முடிச்சவனு. உன்னை நம்பி ஒரு வேலையை சொன்னா செய்கிறானையா? வீணா போனவனே கரும்பு முடிச்சவன். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இது என்னடா இது? ஓகே ஏதோ பவர் இது மாதிரி இருக்கு. ஏய் இப்போ ஏதோ ஜென்ரேட் ஆச்சு இல்லை? ஓகே ஃப்ரெண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த கரண்ட்டு சப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கரண்ட்டு சப்ளை நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக வர மாதிரி ஒரு கரண்ட்டு சப்ளை பண்ணோம். பட் எப்படி இந்த இடத்துல இருந்து இப்படி போய் கையை அப்படி மேலே பார்த்து கொண்டு வர முடியுமா? இல்லை ஃப்ரெண்ட் முடியலையே. அப்போது வந்துட்டான் இவன். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நம்ம இதுக்குள்ளே கனெக்டர் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லா பக்கமும் கரண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ கரண்ட் வந்தனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியல, பட் நம்ம தான் பார்க்கணும். ஓகே இப்போது இதை கனெக்ட் பண்ணியாச்சுடா. அடுத்து என்னடா? என்னாச்சு? ஓ வரலையா கரண்ட்? அப்போது வந்துடுச்சுல
ஃப்ரெண்ட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலையேடா. இப்போ என்ன ஏதாவது டோர் ஓப்பன் ஆகிடுச்சா நான் வெளியில்? ஐ டோன்ட் நோ. வெயிட் செக். நமக்கு வந்துட்டு ஏதாவது மேபி டோர் தான் ஓப்பன் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நமக்கு பவர் சப்ளை திரும்ப வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். எப்படி அந்த பயம் இருக்கணும். ஹுக்கும் சிஎன்ஜி கா ஹுக்கும். ஏன்டா வாயில் ஆட்டோ விட்டுருங்க கைங்க. அதுக்கு மேலே என்ன பாட்டுன்னு தெரில. அதான் நம்மளே சமாளிச்சு கட்டிதான். பாய ஐயோ நெட்டில் வச்சு இது ஃபோன் ரெண்டர் ஆகுது. என்னடா இது ஐஸு? ஓகே, இதென்ன ஐஸு? பின்னாடி யாராவது துரத்துறாங்களா அண்ணா? இல்லை, யாரும் துரத்தலையே. லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. தம்பி கதவை திறந்துப்பா. ஓகே, கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையேடா. டிவி ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஓகே, இது என்னடா இது? ஃப்ரெண்ட் அங்கே ஏதோ இருந்துச்சு ஃப்ரெண்ட். கூல். அந்த இடத்துல ஏதோ இருந்துச்சு ஃப்ரெண்ட். சத்தியமாக ஏதோ இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல என்னடா பண்ணோம்? ஒன்றுமே புரியலையே. ஏதோ ப்ளூ கலரில் இருந்துச்சா, அதை நான் எடுத்துட்டேன் போல். ஓகே, அப்படின்னா இன்னும் 3 கலர் தான் நம்ம தேடி வந்து வைக்கணுமா? அது எங்கடா இருக்கும்? இந்த இடத்துல இருக்கா? இல்லை ஃப்ரெண்ட். ஐயோ 3 கலரா? தேடிட்டு வந்தால் வைக்கணும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க. இதில் வச்சு அதாவது ஆகுமா? இல்லை, ஒன்றுமே ஆகலை ஃப்ரெண்ட். ஸோ நம்ம கையை திருப்பி எடுத்துகிட்டு இப்போ அந்த 3 கலரில் தேடுவோன்னு பார்த்தா இது என்ன குழி மாதிரி இருக்குது. நல்ல வேலை நான் கூட இந்த இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். சூப்பரு. ஸோ இன்னும் நைஸ். இன்னும் 2 தான். ஓகே, இது என்னடா எங்கடா கனெக்ட் ஆகிருக்கு இந்த த்ரெட்டு? தெரியல. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். இந்த இடத்தையே ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன், இந்த பாக்ஸ்க்கு இருக்கிற இடத்த. ஓகே, அடுத்து வேறு எங்கே இருக்குது? நெக்ஸ்ட்டு இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். தேடு எல்லாத்தையும் இழுத்து போடு. வேறு வழி இல்லை ஃப்ரெண்டு. கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் இழுத்துட்டேன். கண்டிப்பாக இங்கே தான் இங்கே வச்சுருப்பானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் போட்டு எல்லாத்தையும் இழுத்துட்ருக்கேன். இருங்க, இதையும் இழுத்து போட்டுடலாம். எதுக்கு வீண் வந்து இழு எப்பா ஃப்ரெண்டு இழுக்கவே முடியலையே. என்ன பண்ணுறது ஆக்சுவலாக? ஸோ ஓகே, இந்த இடத்துல தாவி பார்க்கலாம்ல. இருக்கா? ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியலையேடா ஃப்ரெண்ட். ஏமாற்றிட்டாங்க. பியூராக ஏமாற்றிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல ஏதோ வழி மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ. வெயிட் செக். நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கபோர்டவே பிடிச்சிருப்போம். அப்படியே இந்த கபோர்டை பிடிச்சி இல்லைடா. இந்த கபோர்டுக்கு பின்னாடி ஏதோ இருந்துச்சு ஃப்ரெண்ட். காரணம் இந்த கபோர்டை பிடிச்சி இழுடானே இழுத்து தொலைய மாட்டானே. அடப்போடா வீணாக போனோன்னு. நீ கபோர்டை பிடிச்சி இழுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு வச்சே. நான் போயிட்டு நானே தேடிக்கிறேன். அதெல்லாம் ஏன் வேறு கருமம் வயிற்றுல கலப்புறாங்க ஃப்ரெண்ட். எங்கே ஃப்ரெண்ட் இருக்கும் அது? இருங்க, அதுவா? இல்லை, கர்மம். என்னடா ஏமாத்துறீங்க இப்படி? பச்சையா இப்படியெல்லாம் இருக்காதீங்கடா. ஏதோ டோர் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட். சீக்கிரம் டோரா? ரைட்ரா. ஏதோ உங்களால் முடிஞ்சது. சரி விடுங்க ஃப்ரெண்ட். நம்ம இப்போது முதல்ல கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாமா? இல்லை இருங்க ஃப்ரெண்ட், நம்ம முதல்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம செட் பண்ணது போல். க்ரீன் தானே எடுத்தோம். தெரியல என்ன எடுத்தோம். ஆமாம், க்ரீன் தான் எடுத்திருக்கோம். இன்னும் 2 கலர் அப்போ நம்ம இது பண்ணுவோமா? ஓகே, போதும். ஸோ அடுத்த கலர் எங்கே இருக்குது? அந்த இடத்துல இருக்குது. நான் ரெட்டை பார்த்துட்டேன். இங்கே வா. எடுத்துட்டேன். ஓகே, நான் ரெட்டை எடுத்துட்டேன். அண்டு திரும்ப நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா மேலேருந்து ஒரு வியூவில் பார்த்தா மேபி எனக்கு அது கிடச்சிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோரி வைஸ் கேம் பிளே இது நம்ம ஒரே பாட்டில் முடிக்க முடியாது. ஸோ இது கொஞ்சம் பெரிய கேம் பிளேவாக போகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தயவுசெய்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற எனக்கு தெரிஞ்சு நான் போடுவேன். இன்னும் அதிகமாக கேம் பிளேஸ் போடுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாம் பண்ணி விட்டு பார்த்துங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை தேடுவோம். எங்கடா இது அடிச்சு அடப்பா இவ்வளோ நேரம் அது மேலே குதிக்கலாம்னு பார்த்து குதிச்சா முடியல. இப்போ இங்கே குதிச்சான். ஏன்டா அப்படி இருக்க? கொள்ளையில் போகணும் ஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த மஞ்சள் கலர் எங்கே ஃப்ரெண்ட் போய் தேடுவேன். ஐயோ, அது வேறு ஜொலிக்குமா என்னன்னே தெரியலையே. எல்லாத்தையும் இழுத்து போடுவோமா பேசாமல்?
எல்லாத்தையும் இழுத்து போடுற அளவுக்கு சத்து இருந்தால் இவன் ஏன் இங்கே இருக்க போகிறேன் நேரம். ஓகே, எனக்கு ஏதோ கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு இங்கே இருக்கிறலாம். ஏய், கண்டுபிடிச்சேன் மஞ்சள் கலரை கண்டுபிடிச்சேன். எனிரவு தொலைவில் இருண்டும். இந்த இடத்துல ஏதோ இருக்குப்பா. இது என்னதுடா தெரியல. இட்ஸ் ஓகே ஃபைன். நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மஞ்சள் கலராக கண்டுபிடிச்சாச்சு. மஞ்சள் கலர் எனக்கு தான். மஞ்சள் கலர் எனக்கு தான். இந்த ட்ரெயின் எங்கேயோ போகுதுப்பா. ட்ரெயின் அதான் தூக்குறதுப்பா. அந்த மிஷின் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஏதோ அந்த இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிட்டேன். சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, திரும்ப அங்கேயே வருது. அட வீணா போனவனு, என்னடா இது ஃப்ரெண்ட்? இந்த இன்னொரு கை. ஹோலி ப்ரோ, இட்ஸ் ஓகே ஃபைன். இப்போ நம்ம 2 கையுமே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அன்லாக் எவ்ரிதிங். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ கை எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வழியாக நம்ம போகிறோம். தெரியலையே. ஆமாம் ஃப்ரெண்ட், ஓகே, இந்த வழியாக தான் போகிறோம். சருக்கு சூப்பரு. என்னடா எந்த வழி இல்லைடா போகணும் இப்போ. ஆக்சுவலாக வென்ட்டு படிக்கட்டா இது. யாரை விடுங்கவே. அடா நாசமாக போனாங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்? யாரை விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்? நம்ம மேபி கடைசி தான் போகணும்னு நினைக்கிறேன். இது என்னடா இது பவர் சோர்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ரெட்டா? ரெட்டு வச்சா நிற்குமா? எதுவுமே நிற்க மாட்டேங்குதுடா. சரி ஓகே, இதுக்கு மேலேயாவது போக முடியுதா? ஏன்டா எப்படி இருக்கீங்க? அட பாவீங்களா ஃப்ரெண்ட்? என்ன ஃப்ரெண்ட் இப்போ பண்ணணும்? ஆக்சுவலா என்ன பண்ணணும்? ஓகே, 2 கையும் சேர்த்து வைக்கணுமோ? அப்படி வைக்க முடியாதேடா. அட போங்கடா டே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இந்த இடத்துல பார்ட் 1 கேம் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேமோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லெட்ஸ் கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். நான் உங்களுக்காக கண்டிப்பாக அதை போடுவேன். ஸோ இருங்க நான் வழி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். ஓ மை குட்னஸ், இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக? இந்த வழி தான் ஃப்ரெண்ட். எப்போ என்னடா இது? ஆடா கருமாந்தரம் முடிச்சவனுங்களா ஃப்ரெண்ட்? எந்த வழியில் ஃப்ரெண்ட் போகணும்? சத்தியமாக புரியல. வாழ்க்கையாக அப்படியே விளங்காத வாழ்க்கை மாதிரி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பவரை ஜென்ரேட் பண்ணுமா? அப்படிதான் நினச்சேன், பட் இல்லை. அந்த இடத்துல எப்படி? இருங்க இன்னும் கொஞ்சம். டேய் ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரி இருங்க ஃப்ரெண்ட், மேபி நம்ம இந்த கையை வச்சு இங்கே பவர் இது பண்ணிட்டு, இல்லை அந்த இடத்துல இருந்தால் பவர் எடுக்கணும். பவர் எடுத்து எங்கே கொடுக்கணும்? ஓகே, பவர் எடுத்துட்டு நம்ம இப்படியா போய் இங்கே கொடுக்கணும். ஏன்டா என்னைய பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயே ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இது? சரி ஓகே ஃப்ரெண்ட், நம்ம கேமில் இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட் ஜிஞ்சி பாய். ஸோ நம்ம இந்த கேமோட கண்டினியூஷன் பார்ட்டில் சந்திப்போம். இந்த கேமையும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ பாய் கைஸ்.